வணக்க நண்பர்களே. இன்னைக்கு ஒரு புதுசான விஷயம்லாம் இல்ல. ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம்தான். எல்லாருக்குமே வந்து லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அது திருப்பதி தேவஸ்தானத்தோட லட்டு அப்படின்னு சொன்னோம்னா, அத பிடிக்காத மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அ ஒரு சில மக்கள் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் யாருன்னா, ஒண்ணு இந்து மதத்த விட்டு மாறுனவங்களா இருப்பாங்க. சரிங்களா? இந்து மதத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் 100க்கு 100% எல்லாருக்குமே லட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சாதாரண லட்டுனாலும் சின்ன பலகார கடையில வாங்குற லட்டா இருந்தாலும், லட்டுன்னு சொல்லும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது திருப்பதி தேவஸ்தானம் லட்டுன்னு சொன்னோம்னா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? மாற்று மதத்தினர் நெறைய பேர் வந்து திருப்பதி லட்டுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? இந்த லட்டு விஷயத்துல இன்னைக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் வந்திருக்கு. என்ன மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததுல, ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு பார்த்தீங்களா? ஆந்திரால முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி. இவர வந்து இவரோட ரோல் மாடல்ல நெறைய பேர் நான் வந்து ஆட்சி பண்ண போறேன்னு இப்ப புதுசா நெறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கவங்களும் இருக்காங்க. நாங்க அந்த மாரி சூப்பரா பண்ண போறோம், அப்படி பண்ண போறோம்ன்னு சொல்லி நெறைய பேர் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுவும் ஒரு வகையில மதமாற்ற கும்பல் தான். சரிங்களா? அவரும் மதமாற்ற கும்பல். அவர் கிறிஸ்டின் கம்யூனிட்டிய சேர்ந்தவரு. இங்க ஒருத்தர் நான் சனாதனத்த ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அவர் அடுத்து துணை முதலமைச்சர் ஆகப் போறாரு. கார் ரேஸ் ஓட்டுனாரு. அவர் மேல நெறைய பஞ்சாயத்துகள்லாம் இருக்கு. அந்த பஞ்சாயத்துகள வந்து இவரு ஸ்ட்ரெய்ட்டா வந்து சொல்ட்டாரு, "நான் சனாதனத்த ஒழிக்க போறேன். அப்படி இந்து சனாதனத்த நான் ஒழிக்க போறேன்" அப்படின்னு சொல்லி. ஆந்திரால வந்து சனாதனத்த ஒழிக்க போறேன்னு சொல்லாம, மறைமுகமா வந்து ஒரு சின்ன தாக்குதல் சரிங்களா? பயோ வார் மாரி வச்சுக்கோங்களேன். பயோ வார்னா நம்ம சாப்பாட்டு விஷயத்துல கரெக்ட்டா குறி வச்சு அவர் விளையாண்டுருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி. சரிங்களா? என்ன விளையாண்டுருக்காரு அப்படின்றத முன்னாடி நம்ம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ புடிச்சிருந்தா வச்சு நல்ல லைக் மட்டும் குடுத்துருங்க மக்களே. அங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணாரு, இங்க எம்.கே. ஸ்டாலின் என்ன பண்ணாருன்றத நான் விலாவாரியா சொல்றேன். சரிங்களா? இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்னா, ஏஆர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி திண்டுக்கல் பூர்வீகமா கொண்ட அது பேகம்பூர் இருக்கு பார்த்தீங்களா? பேகம்பூர் கிட்ட ராஜ்பால் அப்படின்னு சொல்லி, இந்த ராஜ்பால் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து நல்லா ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த ராஜ்பாலோட டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கணும்னா, 1995ல தான் வந்து இவங்களோட மார்க்கெட்டே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஒண்ணும் ரொம்ப பீக்லலாம் போல. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லப்போனா 2013 காலம் இருக்கு பார்த்தீங்களா? 13, 14 இந்த காலகட்டத்தில தான் வந்து அவங்களோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிய புடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து ரொம்ப பேசும் பொருளாச்சு. ராஜ்பால், ராஜ்பால். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்ல மேக்ஸிமம் வந்து மாடு வச்சிருந்தாங்க. மாடு வச்சு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் இந்த பால் தான் அதிகமா வரும். எப்டின்னா ஒரு மாடு 2 மாட கூட்டிட்டு வந்து கோனார் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் மாட கூட்டிட்டு வந்து பால் கறந்து பசும்பால் அப்படி குடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பாக்கெட் பாலுன்னு சொல்லணும்னா ஆவின்ல மட்டும் தான் வந்துச்சு. ஆவின்க்கு அடுத்து ஆரோக்கியா வந்தாங்க, உள்ள வந்தாங்க. அதுக்கு அடுத்தா ஒவ்வொரு பாலா இப்ப பார்த்தா எக்கச்சக்க பால் இருக்கு. அமிர்தா பால் இருக்கு, ராஜ் பால் இருக்கு, ஹெரிடேஜ் பால் வராங்க. புதுசு புதுசா கண்டுபிடிக்காங்க. பால்லாம் வந்து காலையில காய்ச்சின பாலு அதிகபட்சம் போனா சாயங்காலத்துக்கு மேல வந்து தெரஞ்சிரும் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா 90 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுன்றாங்க. அது எந்த விதத்துல எனக்கு தெரியல. அப்ப எல்லாமே கெமிக்கல் தான். சரிங்களா? இந்த கெமிக்கல் பாலத்தான் இப்ப வந்து நம்ம குடிச்சுட்டு இருக்கோம். பசும்பால் நெனச்சு குடிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது வந்து எதுவுமே பசும்பாலே கிடையாது. பாக்கெட் பால் எதுவுமே 100% பசும்பால் கிடையாது. சரிங்களா? பசும்பால்ன்றது நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து கண்ணுக்கு முன்னாடி பால் அது மாட்டுலேருந்து கறக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் பசும்பால். அந்த பசும்பால்லயே வந்து நெறைய வித்தியாசம் இருக்கு. ஜெர்சி பசு இருக்கு. அது இதுன்றாங்க. காளை மாடு சாரி காளை மாடுன்றேன். பசுமாட்டுக்கே வந்து ஜாதி மாடுலாம் இருக்கு. அந்த ஜாதி மாட்டுலேருந்து கறந்து சாப்பிடுறது தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுமான வரைக்கும் நீங்க வந்து அந்த மாரி நாட்டு பசுப்பால் இருக்கு பார்த்தீங்களா? நாட்டு பசும்பாலே வந்து ட்ரை பண்ணுங்க. சின்ன விலைக்கு அது குடுங்க. தயவு செஞ்சு இந்த பாக்கெட் பால வந்து தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்தெந்த உணவு பொருள் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு வரையறையே இருக்கு. அத பத்தின இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இத நான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த ராஜ்பாலோட பேக்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இப்ப சமீபம் வந்து நம்ம பழனி தண்டாயுதபாணி அறநிலைத்துறையில வந்து உறுப்பினரா இருக்காரு. சரிங்களா? ஒரு 5 பேர் கொண்டவங்கள உறுப்பினரா வந்து இந்த எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட் நியமனம் பண்ணுது. எப்பன்னா இப்ப எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட்டே வந்து 2021ல தான் உள்ள வந்தாங்க. 26ல தான் அவங்க பீரியட் முடியுது. சரிங்களா? இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு 5 பேர வந்து நியமனம் பண்றாங்க. யாருன்னா சந்திரசேகரன், ராஜசேகரன், மணிமாறன், சுப்பிரமணி, சத்யா. இந்த 5 பேர வந்து நியமனம் பண்றாங்க. இந்த நியமனம் பண்ண ஒரு ஆள் தான் இப்ப ராஜசேகரன பத்தி தான் நியூஸ் வெளிய வந்திருக்கு. அவர் தான் ஏஆர் ஃபுட்ஸோட ஃபவுண்டர் சரிங்களா? இந்த ஃபவுண்டர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு
இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலை தான் அட்டாக் பண்ணணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? கோயிலை அட்டாக் பண்ணால் தான் நம்ம வந்து சனாதனத்தை ஒழிக்க முடியும்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க. அந்த கங்கணம் கட்டிட்டு சுற்றுறதுல வந்து இவங்க ஒரு அட்வான்ஸாக மேலே ஒரு படி போய் என்ன செஞ்சாருன்னா, இப்போ ரீசெண்டாக பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் கோயிலில் வந்து பஞ்சாமிர்தம் வந்து கேன் கணக்கில், டன் கணக்கில் வந்து வேஸ்டேஜ் ஆகி எடுத்து கொண்டு போனதை நம்ம இந்து முன்னணி அமைப்பினரும் பாரதிய ஜனதா கட்சி அமைப்பினரும் சேர்ந்து தான் அதை வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் கெட்டு போய் கொண்டு போகிறாங்க. இந்த கெட்டு போன சரக்கை தான் வந்து டப்பாவில் அடைச்சி விற்கிறாங்க. இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு அதிகமாக வரும். அது எப்படி பாதிப்பாக வருன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றுமேல நீங்கள் ஒரு பஞ்சாமிர்தம் வாங்குறீங்க. பஞ்சாமிர்தம் வாங்கின பஞ்சாமிரத்தை நீங்கள் வந்து இப்போ கோயில் போயிட்டு வந்து ஒரு பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வராங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க 4 பேருக்கு கொடுப்பாங்க. இந்தாங்க நான் கோயில் போயிட்டு வந்தேன் கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லோரும் கொடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வாந்தி மயக்கன்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? எப்பா இந்த பஞ்சாமிர்தம் நல்லாவே இல்லைப்பா, எங்கப்பா வாங்கின நீ? கோயிலில் வாங்கினியா? அப்போ அவங்க மைண்ட் தாட் எப்படி வருமா? அப்போ இந்து கோயிலில் வந்து வாங்கின எந்த பொருளுமே வந்து சாப்பிடக்கூடிய தன்மையே இல்லை, அப்போ விஷமாக அது நம்ம வந்து வாங்கக்கூடாது, இந்த தாட்டில் வந்துடுவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறும்னா, ஒன்று பொருள் வாங்க மாட்டாங்க, பொருள் வாங்க மாட்டாங்க, அடுத்து கோயிலுக்கு போகிறதே தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளேயும் நடுவில் இந்த மதம் மாற்ற கும்பல் என்ன செய்யும்னா, இந்த மாதிரி தான் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு விவாதம் வச்சு முக்கால்வாசி ஹிந்துக்களை அப்படியே கன்வெர்ட் ஆகும். ஒன்று முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகும், இல்லை ஹிந்துலேருந்து பிரித்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு வேலைகள் பார்க்க ஆரம்பிக்குங்க, சரிங்களா? இதைத்தான் வந்து திரு ராஜசேகரன் வந்து நல்லா ஒரு சூப்பரான வேலையை பார்த்துருக்காரு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வச்சு, பழனியில் வச்சு. அதே மாதிரி அடுத்த லெவல் எப்படி கொண்டு போயிருக்காருன்னா, இதே பிரச்சனையை வந்து இந்த சனாதனத்தை வந்து திருப்பதியில், சரிங்களா? இது பழனிக்கு அப்புறம் திருப்பதி, சரிங்களா? திருப்பதி தான் ஃபஸ்ட்டு முதன்மையாக இருக்கிறது. அந்த முதன்மையான கோயிலே வந்து கைவேலையை காட்டியிருக்காரு ராஜசேகர். என்ன பண்ணியிருக்காருன்னா, மாட்டு கொழுப்பு, சரிங்களா? மாட்டு கொழுப்பில் தயாரிக்கப்பட்ட நெய், அதே மாதிரி பன்னி கொழுப்பில் தயாரிக்கப்பட்ட நெய், அதே மாதிரி மீன் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி ஒரு நெய்யை சூப்பராக குறைஞ்ச விலைக்கு ரெடி பண்ணி டெண்டர் வாங்கி, இந்த டெண்டர் வாங்கின காலகட்டம் என்ன தெரியுமா? 2022 தான் டெண்டரே வாங்கியிருக்காரு. எப்படி 2022 அவர் அந்த பதவிக்கு உட்காந்து அடுத்த நிமிஷமே வந்து டெண்டர் வாங்கிட்டார். இங்கே இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டை வச்சு தான் அங்கே டெண்டர் வாங்கியிருக்காரு திருப்பதி தேவஸ்தானத்தில். அங்கேயும் டெண்டர் வாங்கியாச்சு. இந்த டெண்டர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு தான் வந்துடும், சரிங்களா? பழனியில் இருக்க டெண்டர் ஆட்டோமேட்டிக்காக அவர் கைக்கு வந்துருச்சு. இங்கே போட்டு ஒரு தாக்குதலை பண்ணிட்டார், அங்கே வச்சு நல்ல ஒரு தாக்குதல் 2022 இப்போ 24 வரைக்கும். எப்போ இவர் சந்திரபாபு நாயுடோட ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சார்வால் வந்து விட்டு விளாண்டுருக்காரு, உள்ளே இறங்கி ராஜசேகர் வந்து விட்டு விளாண்டுருக்காரு. மாட்டு கொழுப்பு அது இதுமாக போட்டு தரத்தை குறைச்சாங்கன்னா அங்கே வர கூட்டம் குறையும். ஸோ சனாதனத்தில் நம்ம அழிக்கிறதுக்கு என்னென்ன பாடுபடணுமோ அம்புட்டு பாடையும் வந்து சூப்பராக பாடியிருக்காரு திரு ராஜசேகரன். இந்த மாதிரி மனுஷனை தயவு செஞ்சு வந்து என்ன பண்ணுறதுன்றத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து கொஞ்சம் பேசிக் திங்க் இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. அவங்க வீட்டு பிள்ளைகள் தானே சாப்பிடுவாங்க. திருப்பதி தேவஸ்தானம் லட்டு வருதுன்னா அவங்க வீட்டு பிள்ளைகள் தானே சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரிங்களா? இந்த விஷயம் வந்து இருக்கிறது உங்களுக்கு ஆபத்துன்னு, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு ஆபத்து தான் இது. உங்களுக்கு பிடிக்கலையா தயவு செஞ்சு விளைக்கோங்க. எப்பா எனக்கு இந்து மதம் பிடிக்கலப்பா, எனக்கு கிறிஸ்டின் பிடிச்சிருக்கு, முஸ்லீம் பிடிச்சிருக்கு, தாராளமாக போங்க. உங்களை யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை. எந்த மதம் பிடிச்சிருக்கோ அந்த மதத்தில் முழுமையாக நம்பி அந்த மதத்தில் இருங்க, சரிங்களா? அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். எனக்கு இந்து மதம் பிடிச்சிருக்குன்னா இந்து மதத்தில் எனக்கு ஒரு கோட்பாடுகள் என்னென்ன பிடிச்சிருக்கோ அது என்னோட இஷ்டம், சரிங்களா? அதை வந்துட்டு நீங்கள் திணிக்கிறது வைக்கிறது, எப்படி நீங்கள் தான் சொல்கிறீங்களா ஹிந்தியை திணிக்காதுன்றீங்களா, அந்த மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் எங்களுக்குள்ளே விஷத்தை திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி விஷத்தை திணிக்கிறீங்கன்னு சொல்லவா? பழனி கோயிலில் வந்து உணவு அந்த பஞ்சாமிர்தத்தில் வந்து விஷத்தை திணிச்ச மாதிரியும், திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டில் வந்து மாட்டு கொழுப்பையும் பன்னி கொழுப்பையும் மீன் எண்ணெயும் திணிச்சிங்க பார்த்தீங்களா, விஷத்தை திணிச்சிங்க பார்த்தீங்களா, இதுதான் திணிப்புன்னு சொல்கிறது, சரிங்களா? விருப்பப்பட்டு நான் போய் சாப்பிடணும்னு நினச்சாலும் இல்லை இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரீங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த திணிப்பு, சரிங்களா? தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க. நம்புகிற மக்களை தயவு செஞ்சு நம்பிக்கையை கெடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜசேகரோட ப்ராடக்டை முழுமையாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட் தான் உள்ளே வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருப்பீங்க மக்கள்னு எனக்கும் தெரில. கிட்டத்தட்ட கூடுமான வரைக்கும் பேக்கெட் பாலை தவிர்த்துருங்க. பேக்கெட் பால் மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. ராஜ் பாலாகட்டும், இன்னும் சொல்லப்போனால் நிறைய பால் வகைகள்லாம் இருக்குது. இந்த பேக்கெட் பால் ஐட்டத்துலேருந்து
ஹெரிட்டேஜ் ஃபுட் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ப்ராடக்ட்டும் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் பின்னாடி வர சந்ததிகளை அழிக்கிறதுக்கான வேலைப்பாடுகளை நிறைய நடத்திட்டு வராங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.